நீங்களே சொன்ன மாதிரி திமுகவில் போய் சேர்ந்தா இந்த படம் வைக்க முடியாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி இவங்க படங்களை அங்கே போட வேண்டிய கம்பல்ஷன் வரும். அது வந்து தாவேக்கால இல்லைங்கிறதுனால தானே அவர் தாவேக்காவுக்கே போறாரு. அப்போ செங்கோட்டையன் அரசியல் எம்ஜிஆர் அரசியல் தானே, ஜெயலலிதா அரசியல் தானே. எம்ஜிஆர் அரசியலில் கொஞ்சத்தை விஜய் சுவீகரிக்கிறாரு, இப்போ ஜெயலலிதா அரசியலையும் சுவீகரிப்பார், வேற வழி இல்லை. அப்போ விஜய்க்கான அந்த நண்பா நண்பி ப்ரோ ஜென்சி இந்த அப்பீல் எங்க இருக்கு? அப்போ அவங்களோட அந்த புதுமை வந்து இப்போ அடிபட்டு போச்சு. தாவேக்காவும் மற்ற கட்சி மாதிரி அவ்வளோதான். தாவேக்காவோட தலைவராக இருக்கிற விஜய்க்கு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு. அப்படின்னா ஜாக்பாட் யாருக்கு? லாட்ரி டிக்கெட் வாங்காமலே பிஜேபி ஒரு வகையில் இதுக்கு காரணம். அப்போ நேரடியாக வந்து கூட்டணி பார்ட்னரோட நலனுக்கு அது விரோதமானது. அது அமித்ஷா செஞ்சிடக்கூடாது. அது என்னை கேட்டா அமித்ஷா பேர்ல குற்றச்சாட்டி தான் எடப்பாடி பழனிசாமி பேசணும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் பேசுவாரான்லாம் தெரியல. புஷி ஆனந்தோட ரோல் என்னங்க, அதை நீங்க டிஃபைன் பண்ணுங்க முதல்ல. அவர் தான் சார் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் தான் எல்லாமே A to Z அவர் தான். அப்போ திருநெல்வேலியில இருந்து சென்னை வரைக்குமான எல்லா பாலிடிக்ஸும் புஷி ஆனந்துக்கு தெரியும், அப்படிதானே? இல்ல கேட்கல, எப்படிங்க தெரியும்? இங்க தமிழ்நாட்டிலே இருந்து 40 வருஷம் 50 வருஷமா இருக்கவங்களுக்கே ஃபுல்லா தெரியாத. புஷி ஆனந்த் பையன் வந்து பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்பர் ஆறாருன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். இதை இல்ல விஜயுடைய வலது கை அவர் வந்து வலது கை பாண்டிச்சேரியில், இடது கை வந்து தமிழ்நாட்டுல இல்லைன்னு தப்பு இருக்கு. 2 கை வேண்டாமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல விஜய் வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு புஷி ஆனந்த் தானே சார் இருக்கு. அவர் போயிட்டாருன்னா செங்கோட்டையன். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள். சார் வணக்கம். யாசிர் வணக்கம் சார். நேற்றைக்கு தாவேக்கால வந்து செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தார். அவர் இணைந்த மறுநாள் இன்றைக்கு வந்து திமுக அதிமுக 2 தலைமை கிட்ட இருந்துமே வந்துட்டு எதிர்வினை என்பது ஆற்றியிருக்கிறாங்க. திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல், பாஜகவுடைய எண்ண ஓட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் வந்து ஸ்லீப்பர் செல்லாக தாவேக்காவில் வந்து இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பக்கம் அதிமுகல வந்துட்டு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுக்கவில்லை என்றாலும் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துல அவருடைய சுற்றுப்பயணம் துவங்க இருப்பதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதுல செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கு எதிராக பேச யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்ற காரணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட இருக்கிறார் அப்படின்ற தகவல் மீடியாக்கள் வெளியாயிருக்கு. திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாரு. பாஜகவுக்கு எதிராக இபிஎஸ் பேசுவாரா? ரகுபதி அவர்களுடைய அந்த பார்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது பிஜேபி சொல்லி செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சாரு, அது நான் அதை ஒத்துக்கல. என்ன ரீசன்னா, பிஜேபி ஃபேக்ஷன்லாம் யுனைட் பண்ணணும்னு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. அதான் அவங்களுக்கு வந்து அதுதான் நல்லதும் கூட. அப்படி இருக்கும்போது புதிய ஃபேக்ஷன் கிரியேட் ஆகிறதோ இல்லை தாவேக்காவுக்கு போறதையோ வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அது அந்த வாதம் நான் முதல்ல இருந்தே எனக்கு அந்த வாதத்துல உடன்பாடு இல்லை. பிஜேபி ஒரு வகையில இதுக்கு காரணம். எந்த வகையிலன்னா, செங்கோட்டையனும் தேவையில்லாம அவங்க தான் கூப்பிட்டு பேசினாங்க. ஆன்மீக பயணம் சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போனார் செங்கோட்டையன். இதெல்லாம் நம்ம சமீபத்துல பார்த்த விஷயங்கள் தானே. இப்போ அதிமுகல ஒருவர் அவருக்கு அதிருப்தி இருக்கு, அவர் வந்து ஒரு கெடு வேற வச்சுட்டாரு, கட்சி பதவியெல்லாம் தூக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அமித்ஷா கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லையா? அப்படின்னா கூட்டணி பார்ட்னர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி. அப்போ நேரடியா வந்து கூட்டணி பார்ட்னரோட நலனுக்கு அது விரோதமானது. அது அமித்ஷா செஞ்சிடக்கூடாது. அவர் அவ்வளவு சீனியர் பர்சன், எவ்வளவோ மாநிலங்கள்ல எவ்வளவோ கூட்டணி பார்த்துருப்பாரு. அது என்னை கேட்டா அமித்ஷா பேர்ல குற்றச்சாட்டி தான் எடப்பாடி பழனிசாமி பேசணும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் பேசுவாரான்லாம் தெரியல. 30ஆம் கூட்டம் நடக்குமா? மழை போற போக்க பார்த்தா அது வேற அடுத்த கட்ட பிரச்சனை மாதிரி தெரியுது. இலங்கையிலிருந்து இன்றைக்கு வருகிற ரிப்போர்ட்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இலங்கை இருக்கு. அப்படியே வந்து நம்ம சவுத்துல மழை, அதோட வந்து இன்டீரியர் புயலோட போக்கு எங்க போய் தாக்க போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை வேற மாதிரி தாக்குச்சுன்னா இன்டீரியருக்கு மழை வரும். அதாவது ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இங்கெல்லாம் மிக கடுமையான மழையை நோக்கி இருக்கு. இதுதான் இன்றைய நிலவரம். இதுதான். அப்போ அப்படின்னா 30ஆம் தேதி நடத்துவாரா, கூட்டம் நடத்துவாரா, அதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான். இப்போ செங்கோட்டையன் காலையிலேயே பேனர்லாம் மாத்தியாச்சு. அவர் முழுமையா ஜோதியில கலந்துட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா எம்ஜிஆர் படம் வச்சிருக்காரு, ஜெயலலிதா படம் வச்சிருக்காரு அவர் பேனர்ல. கேள்வி வருது என்ன அப்படின்னா, பொதுவாக
ஒருவர் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த கட்சியுடைய தலைவர்கள், அந்த கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் தான் வைப்பாங்க. இவர் வந்து சேரும்போதே பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ல ஜெயலலிதா படம் இருக்கு. அத வந்து எடுக்க முடியாது ஜனநாயக கட்சி அப்படின்றாரு. ஜெயலலிதாவோட நினைவிடத்துக்கு தாவேகாவுடைய அத்தனை தலைவர்களையுமே கூட்டிட்டு போனதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா, எம்ஜிஆரை பற்றி கூட விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆனா ஜெயலலிதா பற்றி பேசியதாக தெரியல. இப்போ இன்னைக்கு வந்துட்டு அதே அதிமுக பேனர் எடப்பாடிக்கு பதிலாக விஜய், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் இருக்கிறது. இதே திமுகல போய் செங்கோட்டையன் சேர்ந்திருந்தா இது போன்ற படங்களை பயன்படுத்த முடியுமா? அப்ப புதிய வரவு விஜயை கபலீகரம் செய்யலாம். தன்னுடைய சீனியாரிட்டி மூலியமாக தனக்கு கட்டுப்பாட்டில் விஜயை வைத்துக் கொள்ளலாம் என்று செங்கோட்டையன் நினைக்கிறாரா? அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்கும்போது? நீங்களே சொன்ன மாதிரி திமுகல போய் சேர்ந்தா இந்த படம் வைக்க முடியாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி இவங்க படங்களை அங்க போட வேண்டிய கம்பல்ஷன் வரும். அது வந்து தாவேகால இல்லைங்கிறதுனால தானே அவர் தாவேகாவுக்கே போறாரு. ஏன்னா எம்ஜிஆர் புகழ் பாடிட்டே இருக்காரு விஜய். ஜெயலலிதாவை பத்தி நோ கமெண்ட், ஜெயலலிதாவை பத்தி நோ கமெண்ட். ஆனா ஜெயலலிதாவை பத்தி உயர்வா பேசாம செங்கோட்டையன் வந்து அங்க லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது. நாளைக்கு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஜெயிக்கணும்னா விஜய் ஓட்டு வங்கி எல்லாம் போக ஜெயலலிதா மீதான ரெசிடுவல் சிம்பதி இருக்கு இல்லைங்களா, அது வேணுமே. அது இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படின்னா அப்புறம் ஜெயலலிதா படத்தை அவர் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பெரிய திருப்பு முனை என்னன்னா, நேற்றுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா சமாதி மற்ற நினைவிடங்கள்ல தாவேகா அஞ்சலி செலுத்தினது தான். தாவேகாக்கு தான் இல்லை மைனஸ் பாயிண்ட். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த சேஞ்ச், மாற்றத்துக்கான சாவி அதானே வந்து பாலிடிக்ஸ்ல முக்கியம். மாற்றத்துக்கான சாவியை நாங்க தர்றோங்கிறதா ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே சொல்றது. தாவேகா அப்போ எந்த வகையில மாற்றத்துக்கான சாவியை தருங்கிற கேள்வி வந்துருச்சுல்ல. தாவேகாவோட கிராஸ் செக்ஷன் என்னங்க? ப்ரோ ப்ரோ ப்ரோ, அப்புறம் வந்து நண்பா நண்பி, அப்புறம் வந்து ஜென்சி, இதெல்லாம் தான் தாவேகா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது நீங்க உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அப்போ செங்கோட்டையன் ப்ரோ வந்து அதுக்குள்ள எப்படி அந்த ஜோதியில ஐக்கியம் மாறாரு? ஜெயலலிதா அம்மா படத்தை எம்ஜிஆர் படத்தை வச்சு, எம்ஜிஆர் படம் சரி மூத்த தலைவர், ஜெயலலிதா அம்மா படம்னா அதிமுக ஆட்சி தானே. இப்போ தாவேகா வந்து அதிமுக ஆட்சியும் சேர்த்தானே கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஆயிப்போச்சு. திமுக ஆட்சி ஓகேங்க, அது ஆட்சி கட்சி, நடப்பு ஆட்சியை எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும். திமுக ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதிமுக ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணோம். 2016 ஜெயலலிதா அம்மா மரணம், 2017 21 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில செங்கோட்டையன் மந்திரியா இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா கூட்டு பொறுப்பு மந்திரி சபைக்கு இல்லையா? செங்கோட்டையனுக்கு அதுக்கு சம்மதம் இல்லையா? அவரே சேர்த்தான் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி அமையும். அப்ப அதை சைலண்டா அடக்கி வாசிக்கணும். அதாவது நாங்க ஆட்சி கட்சியை தாங்க எதிர்ப்போம், எதிர்கட்சியை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணாமலை பாலிசி மாதிரி ஆயிரும். அண்ணாமலை பாலிசியில திமுக ஃபைல்ஸ் போடுவாரு, அப்புறம் எப்ப ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வரும் அப்படின்னா இந்த வந்துகிட்டே இருக்குங்க பாரு, இன்னை வரைக்கும் வரல. அதே பாலிடிக்ஸ் தானே வரும் திருப்பி. அதாவது நீங்க யாரோ ஒருத்தர் மேல ஒரு வகையான கரிசனத்தை காட்டி அவங்க ஓட்டு வங்கியை கவரணும்னு முயற்சிக்கும் போது அவங்க தவறுகளை நீங்க அடக்கி வாசிக்கிறீங்க, அவ்வளவுதானே பாயிண்ட். அப்ப செங்கோட்டையன் போய் சேர்றதுனால செங்கோட்டையனுக்கு லாபமானா அது கொஞ்சம் லாபம் தான். இல்லைன்னா போய் சேராம இருந்திருந்தான்னா அரசியல காணாம போயிடுவாரு. அரசியல்ல நீங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில லைம் லைட்ல இருக்கணும், உள்ளூர் பாலிடிக்ஸ்லயாவது இருக்கணும். செங்கோட்டையன் என்ன சொன்னார் பிரஸ் மீட்ல, நான் ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, துக்க வீட்டுக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவே தப்புன்னு துக்க வீட்டுக்காரங்களை வந்து கட்சி எடுத்து தூக்கிட்டாரு எடப்பாடின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இவரை வளையம் போட்டு இவரோட ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்சி விட்டு நீக்கிட்டே வராங்க. இப்படியே சைலண்டா இருந்தாருன்னு வைங்க, அவரு அடுத்த 3 மாசத்துல இவருக்கு ஆதரவாளரே இருக்க மாட்டாங்க. இல்ல அந்த லைம்லைட்டை வந்து தாவேகா கொடுக்குமா சார்? ஏன்னா இப்ப மனோஜ் பாண்டியன் பாலிடிக்ஸ்ல இருக்காருல்ல. உதாரணமா மைத்ரேயன் சேர்ந்தாரு, மைத்ரேயனுக்கு சிந்தனையாளர் அணியா, அது ஏதோ ஒரு அணியில வந்து அவருக்கு துணைத் தலைவர் பதவி. அதுல என்ன அந்த பதவியில என்ன அதிகாரம் இருக்க போகுது? செங்கோட்டையன் பதவியில அதிகாரம் இருக்குல்ல, கோஆர்டினேட்டர். புஷி ஆனந்தோட கிளாஷ் ஆகாது. புஷி ஆனந்த் அவங்க வந்து பாண்டிச்சேரி முதல்வர் கேண்டிடேட்னு கொண்டு வருவாங்க. சரி, பாண்டிச்சேரியும் சேர்த்து தான் எய்ம் பண்ணுவாங்க எப்பவுமே இல்லையா? தமிழ்நாடு மட்டுமா எய்ம் பண்றத தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல? அதிமுகவோட முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர்ல, எம்ஜிஆருக்கு முந்தி. சரி, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலங்க பாண்டிச்சேரியில என்ன ஆச்சுன்னா, மொராய் தேசாய் பிரதமர், அவர் வந்து சிக்கன பேர் வழி. எதுக்குங்க இந்த யூனியன் டெரிட்டரிலாம், யூனியன் பிரதேசம்லாம் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு,
பயங்கரமா செலவு வைக்குது டெல்லிக்கு, பக்கத்து மாநிலத்தோட இணைச்சிடலாம். மேல இருந்து வாரியா பார்த்தா இது வந்து கரெக்ட் மாதிரி தானே தெரியும். குட்டியான பாண்டிச்சேரி மாநிலத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது பாண்டிச்சேரி அந்த பக்கம் எங்கேயோ மாஹே இருக்கு, இன்னொரு இடத்துல ஏனாம் இருக்கு, இந்த பக்கம் காரைக்கால் இருக்கு, எவ்வளவு செலவாகுது? அப்போ மாஹே ஏனாம அந்தந்த மாநிலத்தோட சேர்த்துட்டு பாண்டிச்சேரி சிட்டியவும் காரைக்காலையும் வந்து தமிழ்நாட்டோட சேர்த்துடலாம். இது ப்ரொபோசல். எம்ஜிஆர் முதலமைச்சர், முறை தேச ஐடியா நல்ல ஐடியான்ட்டார் அவர். அதோட கதை முடிஞ்சது. பாண்டிச்சேரியில் அதிமுக அன்னைக்கு விழுந்தது இன்னை வரைக்கும் எந்திரிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பிரைடு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரைடு இருக்கா இல்லையா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அப்ப அமித்ஷா சொன்னா நம்ம கேட்போமா? ஓடு சொன்னாலே கேட்கறது இல்லைங்க. அதை வந்து டெல்லிக்காரன் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதான் அதோட சிக்கல். நம்ம சொன்னா இந்தியாவே கேட்குதுங்க, இவங்க ஏன் கேட்கலன்னு நாங்க கேட்க மாட்டாங்க. கேரளாக்காரன் கேட்பானா? தெலுங்கானாக்காரன் கேட்பானா? தெலுங்கானா ஆந்திரான்னு வைங்களேன், ஆந்திராக்காரன். இந்திரா காந்தி சொன்னதே ஆந்திராக்காரன் கேட்கலையே, ஒன்றுபட்ட ஆந்திரா. தெலுங்கு பெருமைன்ட்டாரு என்டிஆர், அடிச்செறிஞ்சு வந்துட்டாரு ஜெயிச்சு. அப்ப ஏற்பட்ட இந்திரா காந்தியை வீழ்த்திட்டாங்கல்ல. ஏன் அப்படின்னா சில மாநில உணர்வுகள் காலகாலமா இருக்கிற உணர்வு. பாண்டிச்சேரியிலையும் அப்படி உணர்வு இருந்தது. என்னன்னா அவங்க வந்து வேற ஒரு கலாச்சாரத்துல இருந்து வந்தாங்க. பாண்டிச்சேரியில் நடந்த ஒரே கலவரம் அதுதாங்க. பாண்டிச்சேரியை வந்து வேற எந்த மாநிலத்தோடையும் சேர்க்க நாங்க விட மாட்டோம். பெரிய துப்பாக்கிச்சூடுலாம் நடந்ததுங்க. பாண்டிச்சேரி வரலாறே அதுல வேடிக்கையா இருக்கும். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டிலயும் அப்படிதான், அப்படியான ஒரு அதனாலதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இங்க இந்திய ஏங்க எதுக்குறீங்கன்னு கேட்டா அது எங்க கலாச்சாரத்தில் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான் அது. இப்போ இதெல்லாம் உணர்ந்து தானே அரசியல் பண்ண முடியும். அப்ப செங்கோட்டையன் அரசியல் எம்ஜிஆர் அரசியல் தானே, ஜெயலலிதா அரசியல் தானே. எம்ஜிஆர் அரசியல்ல கொஞ்சத்தை விஜய் சுவீகரிக்கிறாரு, இப்ப ஜெயலலிதா அரசியலையும் சுவீகரிப்பாரு, வேற வழி இல்லை. அப்ப விஜய்க்கான அந்த நண்பா நண்பி ப்ரோ ஜென்சி இந்த அப்பீல் எங்க இருக்கு? அப்போ எப்படி இருக்கும்? இப்ப இன்னொரு அதிமுகவாக தாவேகா செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருமா? ஏன்னா செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் பலர் இணையலாம். செங்கோட்டையன் பயன்படுத்துறாரு, ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறாரு, எம்ஜிஆர் பயன்படுத்துறாரு. அப்ப நாமளும் அது மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருக்க அத்தனை பேரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா தாவேகா என்ற ஒரு தனித்துவம் இல்லாம போயிரும்ல சார். அதே நேரத்துல ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்திட்டு எதுக்குங்க புது கட்சிக்கு போகணும், அதிமுகலே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? ஏங்க நான் இவ்வளவு நாள் அதிமுகல இருந்தேன், ரைட்டுங்களா, என்னைய கொஞ்சம் நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, எனக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, ஊர்களில் அப்படி நான் என் விவசாயத்தையும் என் தொழிலையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். இப்ப செங்கோட்டையும் போறாரு, நல்ல விஷயம், போட்டோம். போன பிறகு அதிமுக தலைமைக்கு ஒரு விழிப்பு வரும். யாரெல்லாம்ப்பா இப்படி அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய பட்டியல் வரும். வடக்குப்பட்டி ராமசாமி, தெக்குப்பட்டி மாடசாமின்னு ஒரு பெரிய பட்டியல் வரும். அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுங்கப்பா, என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னா அந்த உள்ளூர் தலைவர்கள் யாரோ ஒருத்தங்க, வேல்மணியோ தங்கமணியோ யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. அப்ப எனக்கு அதிருப்தி போயிடும். நான் பழையபடி அதிமுகவே இருந்துருவேன்ல. செங்கோட்டையை போனதுல எனக்கு நன்மை இருக்கா இல்லையா? அதிமுகவுக்கும் நன்மை இருக்குன்ற. சரி, களம் மெட்டீரியல் பாலிடிக்ஸுங்க. களங்கிறது அரசியல் மயமாக்கப்பட்டது. ஊர்களில் 20 வருஷம் 30 வருஷமா நான் ஒரு கட்சியில் இருக்கேன், இல்லை 15 வருஷமா இருக்கேன். அந்த கட்சியில தொடரணும்னா ஊர்ல எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வாய்ப்பே இல்லை, நம்ம கதையே முடிச்சிருவாங்க போல இருக்கு, சோழி முடிஞ்சிட சொக்கான்னு நினைச்சிட்டான்னா வேற கட்சி தேடுவான். திமுகவுக்கு போகலாம். திமுகல என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லு, அது பெஞ்சு ஃபுல்லு, புதிய பதவிகள்லாம் கிரியேட் பண்ணதான் உண்டு. புதுசு புதுசா ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஊடகவியலாளர் அணின்னு ஒன்று உருவாக்கணும். அப்படி அதுலேயும் அப்புறம் நிறைய நிரம்பிடுச்சுன்னு வைங்க, யூடியூபர்கள் அணின்னு ஒன்று உருவாக்கணும். அதுல துணைத் தலைவரா போடணும். அதுல 5-6 துணைத் தலைவர் வந்துருவாங்க. அப்ப துணை செயலாளர் போடணும். இப்படி வேற வழி இல்லையே. 75 வருஷம் ஓல்டு கட்சிங்க அது, பவளவிழா கட்சி. அப்போ இயல்பாக அங்க பெரிய வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் அதிமுக, அங்கேயும் வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்றது? தாவேகாவுக்கு போலாம். இது ஒரு செட் இருக்கு. அப்போ கொஞ்சம் பேர் போயிட்டானா நமக்கு ஒரு கேப் இருக்குல்ல அதுல. அப்ப இருக்கிறதுல இருந்துக்கலாம்ல. இப்படியும் ஒரு செட் இருக்கு. 2 மனப்பான்மை இருக்குங்க அதுல. நான் என்னோட நண்பர்கள்ட்ட பேசும்போது எங்க இதுல 2 மனப்பான்மை இருக்கு. அப்படியே எல்லாரும் அதிமுக பூரா தாவேகாவுக்கு போயிரும், அதுவும் தப்பு. இதனாலேயே தாவேகா பெரிய அளவுக்கு வளர்ந்துரும், அதுவும் தப்பு. ஏன்னா தாவேகால இருக்க யங்ஸ்டர்ஸ் ஊர்ல இருக்கான், 3 வருஷமா செலவு பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு லட்சக்கணக்கிலையா பண்ணியிருப்பான்ல.
திடீர்னு ஊர்ல வடக்குடி ராமசாமி வர்றாரு, அவரு தாவேகால சேர்றாரு, அவருக்கு வந்து ஒரு பதவி கிடைக்குது. இப்ப நான் 3 வருஷமா செலவு பண்ணி வச்சிருக்கேன், திடீர்னு இவர் வந்து புதுசா செலவு பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணுவாரு ஊருக்குள்ள. அப்ப என் கதி என்ன ஆகுது? இது ஒரு விரக்தியும் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி பயங்கர சுழல் மாதிரி போகுதுங்க. சார் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகல அமைச்சராக இருந்தவர். அந்த அதிமுகல மிகப்பெரிய பொறுப்புகளையும் வந்து அனுபவிச்சவர். இப்போ தாவேகால அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு என்பது சரியான பொறுப்பா? ஏன்னா நிர்வாக குழு தலைவர் அப்படின்றது என்னன்னா, நிர்வாக குழு கூடும்போது ஒன்று கூடி அதுல எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவர் தலைமையாக இருப்பார். அதுதான். அது போக 4 மாவட்டத்துக்கு அமைப்புச் செயலாளரா தான் போட்டிருக்காங்களே தவிர, ஒரு பொறுப்பாளர் இந்த இந்த தொகுதிக்கே இவங்க தான் பொறுப்பாளர் அப்படின்ற மாரி அந்த பொறுப்பும் குடுக்கவே இல்ல. விஜயும் நேற்றைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டாரு. என்னன்னா, புசி ஆனந்தோடு இணைந்து இவர் எனக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் விட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்ப வந்து அவருக்கு ஏற்ற பொறுப்பாக நீங்க பார்க்கிறீங்களா? இல்ல அவருக்கு ஏமாற்றமாக பார்க்கிறீங்களா? புஷி ஆனந்தோட ரோல் என்னங்க? அத நீங்க டிஃபைன் பண்ணுங்க முதல்ல. அவர் தானே சார் கட்சியுடைய பொதுச் செயலாளர். அவர் தான் எல்லாமே ஏ டூ இசட் அவர் தான் அப்போ பார்ப்பவர். திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்குமான எல்லா பாலிடிக்ஸும் புஷி ஆனந்துக்கு தெரியும் அப்படிதானே? இல்ல இல்ல. கேட்கிறேன். எப்படிங்க தெரியும்? இங்க தமிழ்நாட்டிலே இருந்து 40 வருஷம் 50 வருஷமா இருக்கவங்களுக்கே ஃபுல்லா தெரியாதே. ம். புஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் தெரியும். அத நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்ப தானங்க விஜய வச்சு தானங்க அவரே தெரியும். நிறைய பேருக்கு புஷி ஏன் பேர் வந்துச்சுன்னே தெரியல. ம். என்கிட்ட நண்பர்கள் கேட்பாங்க இல்லங்க, அவர் புஷின்னு ஒரு தொகுதியில எம்எல்ஏவா இருந்தாரு, அதனால புஷி ஆனந்த். அவரே கூட நடுவுல புஷி எடுத்துட்டு வெறும் ஆனந்த் தான் போட ஆரம்பிச்சாரு. ம். பாண்டிச்சேரி ஓட்டுற அவரு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் மாத்தினாரு. இப்ப திருப்பி பாண்டிச்சேரிக்கு தான் அவர் மாத்தணும். பாண்டிச்சேரி முதல்வர்னு அவரை ப்ரொபோஸ் பண்ண. அப்ப விஜயே 2 இடத்துல முதல்வர் கேண்டிடேட்டா இருப்பாரு. பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போறாரு? டிசம்பர் 5ஆம் தேதி பாண்டிச்சேரியில டூர் போறாரா போகலையா? போறாரு. எதுக்கு போறாரு? அந்த ஊர்ல அந்த கட்சியை வளர்க்கறதுக்காக போறாரு. சரி, கட்சியை வளர்த்து ஜெயிச்சுட்டா அப்புறம் யார் முதலமைச்சர்? ம். அங்குள்ள ஒரு எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கும்போது பாண்டிச்சேரியில அதிமுக சார்பா ஒரு நம்ம காரைக்காலை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சருங்க. ம். 76 தமிழ்நாட்டுக்கு முந்தி. அப்ப பாண்டிச்சேரியில நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட் வேணும்லன்ற உங்களுக்கு. ம். புஷி ஆனந்த் கீழே பல பேர் இருந்திருப்பாங்களா நமக்கு பேர் தெரியாம. அவங்கள முதலமைச்சர் கேண்டிடேட்டாக புஷி ஆனந்த் ஒத்துக்குவாரா பாண்டிச்சேரியில? ம். வாய்ப்பே இல்லைங்க அதுக்கெல்லாம். அப்படின்னா பாண்டிச்சேரியில கட்சியை வளர்க்க போறீங்க. தேர்தல் ஏன்னா தேர்தல்ங்கிறது இந்த வந்துருச்சுங்க. பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன், ஏப்ரல் மாசம் தேர்தல். தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே நேரத்துல தேர்தல். ஒரே நேரத்துல கேம்பெயின் பிளான் பண்ணணும். அங்க ஆள் இருக்கணும். புஷி ஆனந்தே அப்படியே தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் போய் எல்லாம் பண்ண முடியாது. சோ புஷி ஆனந்த் பையன் வந்து பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்பர் ஆறாருன்னா நான் அப்படிதான் பாக்குறேன் இதை. இல்ல விஜயுடைய வலது கை அவர் வந்து வேற வலது கை பாண்டிச்சேரியில், இடது கை வந்து தமிழ்நாட்டுல இல்லைன்னு தப்பு இருக்கு. 2 கை வேண்டாமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல விஜய் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு புஷியானந்த் தானே சார் இருக்கு. அவர் போயிட்டாருன்னா செங்கோட்டையன் அதானே செங்கோட்டையன். ம். ஏங்க செங்கோட்டையன் நேத்துங்க செங்கோட்டையனை சேர்க்கறதுல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. விஜய்கிட்ட ஒரு வாரம் 10 நாளாவே பேச்சுவார்த்தை நடக்கு. 4 நாளா செய்தியில இருக்கிற விஷயங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப என்னாச்சுன்னா இவங்க எப்பவுமே கட்டையை போட்டுருவாங்க. இந்த மக்கள் புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவ், அந்த ஜான் ஆரோக்கியசாமி, அது பொதுவாக அப்படிதாங்க இருப்பாங்க. ஒரு கட்சிக்குள்ள நம்ம இருக்கோம்னா இன்னொருத்த வந்து அதுக்குள்ள வந்து போறதா விரும்புறது இல்லை. எல்லா கட்சியிலையும் அப்படித்தான். அரசனை சுற்றி இருப்பவர்கள் அரியணையை கூட அடுத்தவர்கள் நெருங்க அனுமதிக்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் பாலபாடம் இது. நீங்கதான் ராஜா, உங்களோட நான் இருக்கேன். சிம்மாசனத்தை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு போறாங்க. அதுக்கு ஏதாவது டிக்கெட் வைங்கன்னு கேட்டா, சிம்மாசனத்தை பார்க்க கூட உனக்கு தகுதி கிடையாதுயா, தூரத்துல நின்று தலைவரை பார்த்துக்க ரோட்ல வரும்போது, இவ்வளவுதான் சொல்லுவான். உங்களை எல்லாம் உடனே அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்டு எம்எல்ஏ ஆக்கி நாளைக்கு உங்க கார் கதவை நான் திறந்து விடவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்களா முட்டி மோதி வர வேண்டியதுதான். யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. எல்லாம் நவுத்தா லாக் போட்டு பூட்டி வச்சிருக்கு எல்லா கதவையும். அப்ப செங்கோட்டையன் வரணுங்கிற பேச்சு 10 நாளா அடிபடுதுங்க. அவருக்கும் வேற வழி இல்லை. ஓபிஎஸ் ஒருங்கிணைக்கிறேன் சொல்லி அவர் ஒருங்கிணைச்ச மாதிரி தெரியல.
டிடிவி அவர் கிட்டத்தட்ட விஜய் கூட்டணிங்கிற மாதிரி தான் அது முடிவான மாதிரி தான் தெரியுது. அப்ப எங்க தான் போறது? திமுகவுக்கு போகலாம், அவருக்கு ஆஃபர் இருந்துச்சுங்க. சிக்கல் இதுதான், திமுகவுக்கு போனா அப்புறம் டோட்டலா ஜெயலலிதாமா விட்டுட்டு போகணும். அது அவருக்கு அவங்க ஊர்ல இடிக்குங்க. ஏன்னா அது வந்து அதிமுக பேசிக்கா ஓட்டு வங்கி உள்ள ஒரு பகுதி இடிக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன பழைய கட்டுரை, கோர்ட் பீட் ஒருத்தர் கவர் பண்றாருங்க, ஆங்கில பத்திரிகை. அது எங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட், கலைஞர் வந்து 96-2001 ஜெயலலிதா மற்றும் ஒரு 17 மந்திரிகளோ என்னமோ அவங்கள குற்றம் சாட்டு அவர் விசாரிக்கிறதுக்கு தனி ஸ்பெஷல் கோர்ட். நான் பிற்கால அது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மேல, பிற்காலத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஸ்பெஷல் கோர்ட் டிஃபங்க்ட் ஆயிடுச்சு. அங்கே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருந்துச்சுங்க, அங்கே போவேன். இப்போ லோக் அதாலத்து சார்பாக வாதாட போவேன். அப்போ இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து இந்த ஜட்ஜஸ் இவங்களாம் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் அந்த கோர்ட் ஸ்டாஃப்ட்ட பேசிகிட்டு இருப்போம். சும்மா டீ குடிச்சிட்டு கீழே அங்கே டீ கடையெல்லாம் உண்டு, அதை குடிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் செங்கோட்டை வரும்போது தான் சார், அவர் குற்றச்சாட்டப்பட்டவர், செங்கோட்டை வரும்போது தான் சார் இங்கே கலகலப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மத்தியானம் சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க, கோர்ட் ஸ்டாஃப் உட்பட. அப்புறம் வந்து வடை, காஃபி, இந்த மாதிரி சிற்றுண்டி. கடைசியில் அவர் பேரே வட மினிஸ்டர்னு ஆயிடுச்சு. நாளைக்கு யாரு கேஸுங்க? வட கேஸுங்கம்மா. நம்மளாலே அது கோர்ட்ல இப்போ சொல்றாங்க, வட கேஸுமா. ஓ இவரா? அப்படின்னு ஜட்ஜுக்கு விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டு எல்லாருக்கும் மெமோ கொடுத்துட்டாரு, நீ எப்படியா அவர், ஏன்னா செங்கோட்டை அக்யூஸ்ட், தண்டனை ஆகிப்போச்சு அவருக்கு அதுல. அப்புறம் அப்பீல்ல ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க. என்னதான் செங்கோட்டையனும் வந்து ஆனந்த் மாதிரி எல்லாத்தையும் பழகக்கூடியவர். அதுக்காக நான் சொல்றேன், இந்த கதையை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தோளோட தோள் கை போட்டு பழகணும் இல்லையா அரசியல்ல. விஜய் பழகுவாரா? அப்படி முடியாது, ஏன்னா சினிமா ஸ்டார். அப்போ கீழே ஆர்கனைசேஷன் பார்க்குறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேடரோட இருக்கணும். ஆனந்த் இருந்தாருங்க, நான் கண்கூடவும் பார்த்துருக்கேன், நண்பர்களும் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் வந்து கம்மி. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எக்ஸ்போஷர் கம்மி. ஜாதி கணக்கெல்லாம் தெரியணும் இல்லைங்க இங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் செங்கோட்டையனுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், குறிப்பாக குங்குமண்டலத்துலையாவது நிறைய இருக்கும். அதே நேரத்தில் அட்வான்டேஜ் என்ன? நான் சொன்ன உதாரணம் மாதிரி அவர் வடா மினிஸ்டர், ரொம்ப பழகுவார். ஸோ அவரை வந்து பிடிக்கும். அப்போ விஜய் பழகாததை செங்கோட்டையை ஈடு கட்டுவார். ஆனந்த் ஈடு கட்டினார் தான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து அரசியலுக்கு அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறதுனால பத்தலை. அப்போ செங்கோட்டையனுக்கு ரோல் இருக்கு. இதை வந்து இந்த அட்வான்டேஜ் எல்லாம் ஆரம்பி அவர்களோட ஒரு ரிலேட்டிவ்ங்க, பேரன் நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து அதை எடுத்து சொல்றாரு. அவர் விஜய்கிட்ட ஒன் டு ஒன் பேசக்கூடியவர் போல இருக்கு. செங்கோட்டை இந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறாரு, இவங்கெல்லாம் கட்டையை போடுறாங்க, தாப்பால போடுறாங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. அப்புறம் விஜய் பேசி அப்புறம் தான் செங்கோட்டை வந்தாரு. அது இவங்க யாருக்கும் பிடிக்கல, அதான் உண்மை. வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி சில மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர் போது எனக்கு ஓபிஎஸ் ஞாபகம் வேற வருது. இதுல ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் நிறையா போட்டீங்க முதல்ல, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு தானே சோழியோ முடிச்சீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இது இருக்கலாம், ஏன்னா இப்போ 6 மாசத்துக்குள்ள பெரிய மாறுதல் வராது, இவரை கொண்டு போயிடுவாங்க. அப்படின்னா ஒரு மாறுதல் ஏற்படணும். என்னன்னா பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு விஜய் டிசம்பர் 5ஆம் தேதி சொல்லணும்ல, சொல்லுமா வேண்டாமா? அப்ப சொல்லும் போது தெரியும்ல புஷி ஆனந்துக்கு அங்க கொடுக்கப்படுற முக்கியத்துவம், அதை வச்சு நம்ம யூகிக்கலாம்ல. சோ புஷி ஆனந்த் டு பாண்டிச்சேரி, செங்கோட்டையன் டு தமிழ்நாடு. சார், இப்ப கொங்கு மண்டலத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கிறார். இப்போ தாவேகாவுக்கு 4 மாவட்டத்தை கொடுத்ததன் மூலமாக அவர் தான் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளர் மாதிரி செங்கோட்டையன் வந்து மாறி இருக்கிறார். அதிமுக ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல அதிகமான எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்ப இந்த 3 பேரும் கொங்கு மண்டலத்துல மோத இருக்கிறாங்க. யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும்? இப்ப இவர் வந்து செங்கோட்டையன் வந்துட்டு அவரு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறார். ஆனா ரெட்டலைக்கு தான் ஓட்டு என்பது அதிகமாக இருக்கும். செங்கோட்டையன் என்பதற்காக ஓட்டை மாத்தி அந்த மக்கள் போட்டு செங்கோட்டையனை ஜெயிக்க வைப்பாங்களா? இல்ல செங்கோட்டையன் வரவுனால தாவேக்காவுக்கு சில ஓட்டுகள் கிடைக்குமா? நீங்க எப்படி பாருங்க? செங்கோட்டையன் நீக்கின உடனே அந்த பகுதிக்கு அவர் மாவட்ட செயலாளர் இருந்தார்ல, அந்த பகுதிக்கு யாருங்க பொறுப்பு? செல்வராஜ். யாரு அவரு?
மேட்டுப்பாளையம் எம்எல்ஏங்க, இன்னொரு மாவட்டத்தோட எம்எல்ஏ தான் இப்ப அதுக்கு பொறுப்பாவே இருக்காரு. அதாவது செங்கோட்டையனுக்கு பதிலா ஒரு ஆளே இன்னும் கண்டுபிடிக்கலையா அதிமுகல? இதே வரைக்கும் போடலைங்க. லோக்கல் ஆள் போடணும்ல நீங்க, போடல. அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்பவும் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றது அவர் தான், மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ. மொத்தம் இந்த பகுதியில் வந்து அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல 5 எம்எல்ஏ வேணுமோங்க. 5 3 ஆமா 5 இல்லைன்னா 7ங்க. திமுகவும் 3 என்னமோ இருக்கு. திமுகவுக்கும் ஓட்டு கம்மின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு ஓட்டு அதிகம், அப்படிதான் வச்சுக்கிடலாம். அதனால டோட்டலா ரெட்டையில ஓட்டு அப்படி நான் எடுத்துக்கிடல. விஜய் மாதிரி ஒரு புதிய சக்தி வரும்போது அவருக்கு ஓட்டு வரத்தான் செய்யும். அப்படி ஓட்டு வரும்போது திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிளவுபடுவாங்க திருப்பியும். இதே கணக்கு தான். அப்படின்னா எல்லா தொகுதியும் திமுகவுக்கு வரும். செங்கோட்டையன் ஒரு தொகுதியில அவரோட ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்க தொகுதியில அவர் ஜெயிக்கலாம். சரி, இதுல வந்து அட்வான்டேஜ் திமுகவுக்கு, அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏன் அட்வான்டேஜ் அப்படின்னா, எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு பலமா பிளவுபடுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆளுங்கட்சிக்கு சந்தோஷம். எல்லா ஆளுங்கட்சியும் அப்படிதாங்க. ஒண்ணு தானா பிளவுபடணும், இல்லைன்னா நம்மளே கோடாரியை வச்சு பிளக்கணும். மக்கள் நல கூட்டணி உருவாக்குனது யாரு? ஜெயலலிதா தானே. அப்போ எவ்வளவு மீடியா வெளிச்சம் இருந்ததுங்க மக்கள் நல கூட்டணி. யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த், வைகோ, அப்ப விஜயகாந்த் இடத்துல விஜய், வைகோ இடத்துல செங்கோட்டையன், அப்படித்தானே. தனித்தனி கட்சி அவ்வளவுதானே. விஜயகாந்த் கட்சியிலே பண்ருட்டியார் சேர்ந்துட்டாரு, அதே மாதிரி விஜய் கட்சியில செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு. சேரலன்னு வைங்க, தனி கட்சியா வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா வைகோ இடத்துல யார் இருப்பா? செங்கோட்டையனோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அவங்க தான் இருக்க முடியும், சீனியர் பர்சன்ஸ். அப்போ விஜய் வைகோ இடத்துல ஒருத்தர், அந்த விசிக இடத்துல ஒருத்தர், இதான மக்கள் நல கூட்டணி. தாவேகா அதோட பெட்டரா இருக்கும். என்ன காரணம்னா விஜயோட அந்த பர்சனல் இமேஜ். விஜயகாந்துக்கு நல்ல இமேஜ் இருந்ததுங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா 2011 ஒரு கூட்டணிக்கு போயிட்டாரு. 2006 எடுக்க வேண்டிய முயற்சி இது. அவரு 2வது சட்டமன்ற தேர்தலில் தான் எடுத்தாரு 2011. கூட்டணிக்கு பிறகு 2016 அவர் மக்கள் நல கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி வரும்போது அவருக்கும் உடம்பு சரியில்லை. அவர் அது சரியா வரலைங்க, அந்த கணக்கு சரியா வரல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கணக்கு படத்துல ஃபெயிலு, தமிழ்ல பாஸ், கணக்குல ஃபெயிலு, ஆக மொத்தம் ஃபெயிலு. இது ஒரு சிக்கல். செங்கோட்டையை அதை தவிர்த்துட்டாரு. தனி கட்சி ஆரம்பிக்கலான்னு தான் சொல்லியிருப்பாங்க சுற்றி இருக்கவங்க. ஏன்னா சொத்து பத்து வச்சிருக்காரு, வீடு நிலம்லாம் வச்சிருக்காரு. எப்படியாவது அதை கரைச்சிருவோம்டா, ஆனா தனி கட்சி ஆரம்பிப்போம். ஏன்னா தனி கட்சி ஆரம்பிச்சா எனக்கு அட்வான்டேஜ் இருக்கு, நான் மாவட்ட செயலாளர் ஆவேன். ஒருத்தன் தனி கட்சி ஆரம்பிச்சா சுத்தி இருக்கவனுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான். பதவி இருக்கு, செலவு பண்ண பணம் இருக்கு, ஊருக்குள்ள கார் போட்டுட்டு சுத்தலாம். தனி கட்சி அது அப்படி வரும் இப்படி வரும்னு பேசிட்டே இருக்கலாம். மீடியால வேற ஒரு இடம் கொடுப்பாங்க, எல்லா டிவி டிபேட்லயும் இடம் கொடுப்பாங்க. ஏங்க திவாகரன் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை பேர் மீடியால பேசிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்போ அவங்களாம் இப்ப எங்க இருக்காங்க? தனி கட்சி ஆரம்பிச்சு செலவுக்கு பணம் கொடுத்தாதாங்க. கார்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க சென்னையில. நம்ம நண்பர்கள் தான். நம்ம வந்து கம்பெனி கார்ல போவோம், அதான் டிவி கம்பெனி கார் அனுப்புனாதான் நமக்கு காரு. ஆனா இவங்க எல்லாம் பக்காவா ஃபார்ச்சுனர்ல இதுல எல்லாம் வந்து இறங்குவாங்க. என்ன கார்ல இவ்வளவு பெரிய கார்ல வரீங்க அப்படின்னா, இப்ப கட்சியில இருக்கோம்ல, கார் கொடுத்துருக்காங்கன்றவாங்க. தனி கட்சி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷம்தான். செங்கோட்டையை அந்த வலையில சிக்கல. தனி கட்சி ஆரம்பிச்சு எங்களை ஆதரிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம், புஷி ஆனந்த் இவங்கெல்லாம். உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. அவரு தெளிவா எம்ஜிஆர் காலத்து ஆளு, எது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு எஸ்டிஎஸ் வரலாற பார்த்தாலே அவருக்கு தெரியும்ல. வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல இந்த ரூட்டை பிடிப்போண்டான்னு சொல்லி ஆர்எம்பி ரூட்டை பிடிச்சு தாவேகால போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. இப்போ பிரச்சனை கிடையாது. இப்ப இவரு தாவேக்கால போய் சேர்ந்ததுனால பாஜக வந்து தாவேக்காவை கூட்டணிக்கு அழைச்சிட்டே இருந்தாங்களே, இனிமே அழைப்பது வந்து நின்று போய்விடுமா? ஏன்னா டிடிவி தினகரன் வந்து இருக்கிறார் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடி கொடுக்காம இருந்தாரு. ஓபிஎஸ் இருக்கிறதுனால பிடி கொடுக்காம இருந்தாரு. இப்ப அவங்கள பாஜக கலட்டி விட்டுருச்சு. இப்ப அதே போல தாவேக்காவை அழைப்பதையுமே நிறுத்தி விடுமா? அப்ப தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் அது தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி மாறிடாதா? ஜாக்பாட்டே தான், அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதாவது இது தாவேக்கா ஒரு நாள் இந்த கூட்டணிக்குள்ள போகாதுன்னு நம்ம எத்தனை தடவை பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
நான் ஆரம்பத்துல இருந்து டே 1ல இருந்து எனக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டார் மைண்ட் செட் அதாங்க. அப்போ தனியா தான் நிப்பாங்க. அத நம்பி வேற அணிகள்ல இருந்து மத்தவங்க மாற்று கட்சியில இருந்துலாம் போகத்தான் செய்வாங்க. பண்ருட்டியார் போலயாங்க. அவ்வளவு சீனியர் பெர்சன் விஜயகாந்த் எப்படிங்க போனாரு? விஜயகாந்த் சினிமா ஸ்டார் தானே. அவர் அரசியலுக்கு புதுசா தான் வந்தாரு அவரு. பண்ருட்டியார் எப்படி முதலே போனாரு? அவரு விஜயகாந்துக்கு மாலை போட்ட படம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அது என்னன்னா, அங்க சொந்த வீட்ல வாழ்றதுக்கு வழி இல்ல அப்படிங்கும்போது, இன்னொரு வீட்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அங்க போறாங்க அவ்வளவுதான். அப்படிதான் போனாரு பண்ருட்டியாரு. ஏங்க பண்ருட்டியார் பாமகவுக்கு எப்படி போனாரு? சிங்கிள் எம்எல்ஏங்க அவரு. யானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரே எம்எல்ஏ. அதோட யானை சின்னமே முடிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையம் உயிருள்ளதெல்லாம் நீ சின்னமா வைக்கக்கூடாது. உயிருள்ளவும் மனுஷன் மட்டும்தான்யா, சின்னத்துல உயிரே கிடையாது அப்படின்ட்டாங்க. கதை முடிஞ்சது. பாமகவோட மாம்பழ சின்னத்துக்கு முந்தைய வரலாறு இது. 91 வரலாறு. எதுக்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா, சீனியர் அரசியல்வாதிகளும் பல நேரங்கள்ல அவங்கவங்க சொந்த கணக்குல வந்து கட்சி மாற்றம் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையனும் பண்ணியிருக்காரு. வியப்பு இல்ல. ஒரு பெரிய தவறான முடிவு பண்ருட்டியார் எடுத்தாரு. போட்டி பாமக உருவாக்குனாரு. தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் மனு கொடுத்தாரு. போட்டி பாமக பொதுக்குழு உருவாக்குனாரு. டாக்டர் வந்து சோழியை முடிச்சிட்டாரு. அதோட கதை முடிஞ்சது. பண்ருட்டியார் சும்மா தாங்க இருந்தாரு. அதுக்கு பிறகு டக்குன்னு விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. 96 காலகட்டம் 94, 95, 96 வரைக்கும் எம்எல்ஏங்க. அதுக்கு பிறகு கேப்பு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, அங்க போயிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட அந்த கேப்பே இல்லாம செங்கோட்டையன் வந்துட்டார்ல. அட்வான்டேஜ். தாவேகாக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவங்களோட பழைய செட் இருக்கு இல்லைங்களா, யங்ஸ்டர் செட்டு, அவங்களோட அந்த புதுமை வந்து இப்ப அடிபட்டு போச்சு. தாவேகாவும் மத்த கட்சி மாதிரி அவ்வளவுதான். தாவேகாவோட தலைவரா இருக்கிற விஜய்க்கு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு. அப்படின்னா ஜாக்பாட் யாருக்கு? லாட்டரி டிக்கெட் வாங்காமலே நீ கஷ்டப்பட்டு மக்கள் நல கூட்டணி எல்லாம் உருவாக்கி ஜாக்பாட் அடிக்கிறதா, இல்ல அவங்களே தனித்தனி பாமக உடைச்ச என்ன திமுகவா, இல்ல அண்ணா திமுகவை இந்த சங்கடங்கள் உள்ளாக்கிய திமுகவா? கிடையாதுங்க. காலப்போக்கில் இது தானே ஏற்படுற விஷயம். அவங்களுக்கு அது அட்வான்டேஜ். இப்ப அவங்க வந்து கேர்ஃபுல்லா காய் நகர்த்தி கொண்டு போகணும். அவங்க கூட்டணியை உடைய விடாம பார்த்துக்கிடணும். அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்கும். அது உடையாம பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கூட சீட்டு கேட்பாங்க. ஆனா என்ன, பேர வலிமை குறைஞ்சிருச்சு. இப்ப தாவேக்கா புல் மாதிரி தெரியுது. இனி கூட சீட்டு கேட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ கொடுக்குற சீட்டை வாங்கிக்கலாம், இல்ல 1, 2 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க ஏஜமான்னு சொல்லலாம். அதை தாண்டி வேற என்ன இருக்கு அதுல? நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.